நம்ம எவ்வளோதான் புத்திசாலித்தனமாக யோசிச்சாலும் சில சமயம் தப்பான முடிவு எடுத்துடுறோம்ல. என்ன சார் அது? என்ன தான் சொல்லிக்கிறேன். சுப்பு மாமா சென்னைக்கு போகிற பிளானோட அன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பியிருக்காரு. ஆனால் அதை அவர் செய்யலை. ஏன் செய்யலை தெரியலையே சார். ஏன்னா வீட்டை விட்டு கிளம்புனவருக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் காலை நம்பி அவங்க சொன்ன இடத்துக்கு இவர் போயிருக்காரு. ஒரு ஃபோன் காலை நம்பி இவர் போகிறாருன்னா யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக இவர் போக மாட்டார். ஏதோ முக்கியமான ஆளாக இருக்கணும், நல்ல ரிலேஷன்ஷிப் உள்ள ஆளாக இருக்கணும். அவங்க யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அந்த ஃபோன் காலை நம்பி அவங்க சொன்ன இடத்துக்கு இவர் போயிருக்கணும். என்ன சார் ஏதோ துப்பறியும் கதை மாதிரி சொல்கிறீங்க? இல்லை போலீஸ்லலாம் இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த யோசிப்பாங்க. அந்த விஐபி யாரா இருப்பா? என்ன சார் இது? சுப்பு சார் ஃபோனை கையில் வச்சிருக்கீங்க, இதில் பார்த்தாலே அது யாருன்னு தெரிஞ்சிருமே. எல்லாம் பார்த்தாச்சு. இதில் வந்து இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டானுங்க. இப்போ நம்ம ஒரு ஃபோன் பண்ணோம்ல, அந்த நம்பர் மட்டும்தான் இதில் இருக்கு. ஓஹோ, சே தப்பு பண்ணிட்டோம். சுபமாமா காணா போனார்ல, அன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அவர் என்ன செல்போன் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்து அந்த கம்பெனியில் போய் விசாரிச்சிருந்தா எல்லா நம்பரையும் நம்ம கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். இப்போ ஒன்றும் கெட்டு போயிடலையே சார். இப்போ அந்த கம்பெனியில் போய் அந்த நம்பரை கொடுத்து கேட்டால் சொல்லிட போகிறாங்க. செல்ஃபோனில் உள்ள நம்பரே டெலீட் பண்ணியிருக்கானுங்க. அப்போனா அந்த கம்பெனிக்கு போய் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணியிருப்பானுங்க. நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் எந்த எவிடன்ஸும் கிடைக்காது. ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. காலையில் வீட்டின் பின்புறம் போட்டுவிடவும், அதுதான் பாதுகாப்பானது. என்ன சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை யார் வீட்டு பின்னாடி போடணும்? இது அனுப்புனது யார் சார்? இது அனுப்புனது யாருன்னா நேத்து ராத்திரில இருந்து என் செல்போனுக்கான எங்க தென்னால கிடைக்கவே மாட்டேங்குது. அட போங்கடா. யார் அவன்? இவ்வளவு நேரம் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? வேற யாரா இருக்கும்? எல்லாம் அந்த வீணா போன சங்கரா தான் இருக்கும். ரேகா, அதானே பார்த்தல, நான் சொன்னல இந்த வீணா போனவன் தான் வருவான்னு. ஏண்டா எத்தனை தடவை சொன்னாலும் உன் அறிவுக்கு எட்டவே எட்டாதா? காலங்கத்தால என்கிட்ட மல்லு கட்ட வந்துட்டியா? நீ எத்தனை தடவை சொன்னாலும் உன் அக்கா வயித்துல வளர திரும்ப திரும்ப ரெக்கார்ட் பண்ண மாதிரி அதையே சொல்லிட்டு இருப்பியா? உங்க யாரையும் நான் பார்க்க வரல. சுப மாமா எங்க இருக்காரு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சுப்பு, சுப்பு, சுப்பு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா. எங்க இருக்காரு? இங்கதான், இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. என்னடா உளர்ற? நான் ஒன்னும் உளரல, உண்மையாதான் சொல்றேன். வாங்க சார். சங்கர், டேய் சங்கர், என்னப்பா சுப்பு இருக்கான்னு இங்கெல்லாம் தேடுற? சங்கர், என்னாச்சு உங்களுக்கு? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க வீட்டுக்கே வந்து டக்காட்டி வேலை கட்டுறியா? சொல்லிக்கிட்டே இருக்க. டேய் நில்லுடா. டேய் கேக்குறதுக்கு பதில் சொல்றான்டல, ஏடா?
சுபு 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 அண்ணே சுபு அண்ணே அம்மா மாமா அண்ணே ஏந்திருப்பா சுபு ஏய், எங்க அண்ணன் எப்படி இங்க வந்தாரு? என்னடா இந்த கேள்வி என்ன கேக்குற? நான் தானே இந்த கேள்வி உன்கிட்ட கேட்கணும். அவரை எங்கேயா கடத்தி வச்சுட்டு ஆளுங்களை விட்டு இங்க கூட போட்டு வச்சிருக்கியா? யாரு நானா? இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் நீதான்டா செஞ்சிருக்கணும். சொல்றா, எங்கடா ஒளிச்சு வச்சிருந்த? ஐயோ சங்கடப்படாதீங்கப்பா. இங்க பாருங்கம்மா, உங்க புள்ள தான் சுப்பு மாமா கடத்தி வச்சது. மா, நான் இல்லம்மா, இவனாதாம்மா இருக்கும். போய் சொல்றேன், அதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க, இவன் மொபைல்ல இருந்து அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். இங்க பாருங்க, இவன் நம்பர் தானே அது. டேய், இது என் போன்ல இருந்து வந்த மெசேஜா இருக்கலாம். ஆனா நேத்து ராத்திரில இருந்து என் போனை காணோம். வேணா எங்க அம்மாவே ரேகாவையும் கேட்டுப்பாரு. ஆமாப்பா, நேத்து ராத்திரில இருந்து மாதவ போனை தேடிட்டு இருக்கோம். இதை நம்ப சொல்றீங்களா என்ன? இவன் செல்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி இங்க ஒளிச்சு வச்சுட்டான். கேட்டா தெரியாதுன்னு சொல்றான். இங்க பாருங்க, இவன் நம்பர் தான் இதுல வந்திருக்கு. இவன் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். இத பார்த்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். டேய், நீ சொன்ன பொய்யில நீயே வசமா மாட்டிக்கிட்ட. சுபண்ண காணும் தேன உன்கிட்ட எப்படா சுபண்ண போன் வந்தது? அது நான் ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன். அங்க சுப்பு மாமா போன் கிடைச்சது. அதான் உனது காட்டுறேன். நம்பர் மாதிரி இல்லப்பா. ஏன்னா அதான் பொய்யாச்சு. இப்ப புரியுதா? சுப்பானனோட போன் இவங்கிட்ட இருக்குதுன்னா அப்ப சுப்பானனையும் இவன் தான் ஒளிச்சு வச்சிருப்பான். கொண்டு வந்து இங்க போட்டுட்டு பழைய தூக்கி ஏன் மேல போடுறியா? அதானே. ஏப்பா சங்கர், என்னப்பா போய் பத்திராட்டம் பண்ணிட்டு இருக்கியா? ஏமா, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் சரியா இருக்கும். உங்க புள்ளைய நம்புறீங்க, உண்மையை நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் சுப்பு மாமா கடத்தி வச்சிருந்தா எதுக்கு கஷ்டப்பட்டு இங்க கொண்டாந்து போட போறேன்? எதுக்கு நான் ரிஸ்க் எடுக்கணும்? அவருக்கு மயக்கம் தெளிச்சு வீட்டுக்கு கூட்டு போயிருப்பானே. யோசிச்சு பார்த்தா நீ சொல்றது சரியா தான் இருக்குப்பா. என்னம்மா நீ? டேய், என் அண்ணனை நீதானே கடத்திருப்ப. ஏய், நீ தானே கடத்திருக்க. இந்த ஆதாரம் இருக்குடா. நிச்சயமா நீதான் கடத்திருப்ப. ஏய், நீ தானே கடத்திருக்க. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை நிறுத்துறீங்களா? இவர் மயக்கத்துல இருக்காரு. முதல்ல வீட்டுக்கு தூக்கிட்டு போலாம். மயக்கம் தெளிச்சதுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம். தூக்குங்க. தூக்குங்க. தள்ளுங்க. சுபா, கடவுளே, என் புருஷனை காப்பாத்து. அவர் இருக்கிற இடத்தை எனக்கு காட்டி கொடு. ஹலோ அக்கா, ஒரு குட் நியூஸ். சுப்பு மாமா கிடைச்சிட்டாரு. என்னடா சொல்ற? எங்க இருக்காரு? எப்படி இருக்காரு? அக்கா, நீ முதல்ல பார்வதி அம்மா வீட்டு கிளம்பி வா. இங்கதான் மயக்கமா சுப்பு மாமா இருந்தாரு. நான் தான் கண்டுபிடிச்சேன். இங்க பாரு, ஏதோ தான் நேரா பேசலாம். உடனே கிளம்பி வா. சரிடா. கடவுளே, என் பிரார்த்தனை வீண் போகல. என் புருஷனை காப்பாத்தி கொடுத்துட்ட. அதே மாதிரி என் மேல ஏற்பட்ட கலங்கத்தை தொடக்கிற காரியத்தையும் உன்கிட்டயே ஒப்படைக்கிறேன். சுபு, அண்ணே, சுபு, பாத்துன்னு பாத்து பாத்து. என்னாச்சுப்பா? நான் எங்க இருக்கேன்?
பதட்டப்படாதப்பா, நீ நம்ம வீட்டுல தான் இருக்க. நம்ம வீட்லயா? நான் எப்படி இங்க வந்தேன்? மாமா, முதல்ல இந்த காஃபியை குடிங்க. இந்தப்பா. அம்மா. பா. அம்மா. ஒரே தலைவலி. அண்ணா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகாத. முதல்ல இந்த காஃபியை குடி. உன்னை பார்த்தாலே ரொம்ப வீக்கா தெரியுது. மாமா, இப்போ நீங்கள் எதுவும் பேச வேணாம், முதல்ல ரெஸ்ட் எடுங்க. சங்கர், நீ எப்படி இங்க? என்னங்க? இன்னும் கொஞ்சம் குடிப்பா. பாதி அரமா இருக்குமா? என்னங்க? சரசு, நீ இங்க? என்னங்க? என்னங்க? என்னங்க நடந்துச்சு? என்ன தனியா தவிக்க விட்டு நீங்க எங்க போனீங்க? நீங்க காணாம போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அக்னி பரீட்சை நடந்து முடிஞ்சிருச்சுங்க. காணாம போயிட்டா? எப்போ? வலி வண்டே போக்குது. சரசு, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். நான் சென்னைக்கு வரேன்னு சரசு கிட்ட சொல்லிட்டு காஞ்சிபுரம் வீட்டுல இருந்து நான் என்னடா முழிக்கிற? போதண்டா உன் டிராமா. நீ சரசு கூட காஞ்சிபுரத்துல 10 மாசமா தனி கொடுத்து நான் நடத்தினது எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அண்ணா, இதெல்லாம் நிஜமா? நிஜம் இல்லைல்ல? போய் தானே? அண்ணா, நீ காஞ்சிபுரம் பேச்சுலர் பசங்களோட இருந்து தானே வேலைக்கு போயிட்டு இருந்த? இல்ல மாதவா, உன்கிட்ட நான் சொன்னதுதான் போய். நானும் சரசுவும் 10 மாசமா காஞ்சிபுரத்தில் தனி கொடுத்தன இருக்கோம். போதுமாடா? போதுமா? உன் மூஞ்ச கொண்டு எங்க வச்சு போய்ப்போ? சங்கர், கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இப்ப பிரச்சனைகளுக்கு விட கிடைக்கணுமா இல்ல இன்னும் பிரச்சனை அதிகமாகணுமா? டேய், கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்க மாட்டியா நீ? சரி, நான் எதுவும் பேசல. இப்பதான் உண்மை தெரிய போகுது எல்லாருக்கும். மாமா பேசிட்டோம், நீங்க சொல்லுங்க மாமா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு நீங்களும் முக்கியம், என் பொண்டாட்டி சரசோட வாழ்க்கையும் முக்கியம்மா. என்னால ரெண்டையும் விட்டு கொடுக்க முடியலம்மா. ஒரு சராசரி குடும்ப ஆம்பளைக்கு இருக்கிற மாதிரி இருதலைக்குள்ளே இரும்பா நான் சிக்கிக்கிட்டு முடிக்கிறேம்மா. எனக்கு வேற வழி தெரியலம்மா. நாங்க 2 பேரும் தனி கொடுத்து இருந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்கம்மா.
சுப்பு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேடா. நான் என்ன தடுக்கவா போறேன்? எத்தனை தடவை உங்ககிட்ட கேட்டிருப்பேன், சரசுவ பாத்தியா, அவகிட்ட பேசுனியான்னு. கூசாம போய் சொல்லிட்டியேடா. இல்லவே இல்லைன்னு சாதிச்சிட்டியேடா. பெத்த தாய்கிட்ட போய் சொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? இது காலத்தின் கட்டாயம்மா. அம்மா, நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லுவேன், அதுக்கும் என்ன மன்னிச்சிடணும். என் பொண்டாட்டி சரசு இப்ப மாசமா இருக்காமா? சரசு, சரசுங்க பாரு, அழாத. நான் தான் எல்லா உண்மையும் அம்மாட்ட சொல்லிட்டேன்ல. இப்படி ஒரு வார்த்தையும் சொல்லி என் மேல இருக்கிற கலங்கத்தை எல்லாத்தையும் போக்கிட்டீங்க. களங்கம்மா? இந்த ஒரு வார்த்தைக்காக தான், அதுவும் இத உங்க வாயால கேட்கணுங்கிறதுக்காக, இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் இது வரைக்கும் நான் என் உசுரை கையில பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த நிமிஷமே நான் செத்து போனா கூட எனக்கு சந்தோஷம் தாங்க. என்ன பேசுற? போதுமாடா, போதுமா? அட பாவி, படு பாவி, உன்ன சொன்னதை கேட்டியாடா? இப்பவாது உயிரும் இதயத்துல இந்த வார்த்தை போய் விழுந்துச்சா? என்ன நம்புறியா? அத்தை, போதுமா அத்தை? இப்பவாது இந்த சரசு கற்புள்ளவ, சுத்தமானவன்னு நம்புறீங்களா அத்தை? என் வயித்துல வளர்ற குழந்தை உங்க புள்ளையோடதுதான், இந்த குடும்பத்தோட வாரிசுதான். இப்பவாவது உங்களுக்கு புரியுதா அத்தை? நானும் ரேகாவும் உன்னை சந்தேகப்படலையம்மா. எங்ககிட்ட இந்த வார்த்தையை நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லம்மா. பாத்தியா ரேகா? ஆமாக்கா, நாங்க உங்களை எப்ப சந்தேகப்பட்டோம்? என்ன முழுசா நீங்க ரெண்டு பேரும் நம்பி இருந்தீங்கன்னா மாதவ இவ்வளவு பிரச்சனை பண்ணப்போ நீங்க ரெண்டு பேரும் அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்திருப்பீங்களா? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இல்ல மாமா, அது என்ன நடந்துச்சுன்னா, நீ பேசாம வாயை மூடிட்டு. அண்ணன் என்ன பேச வருதோ அது பேசட்டும். அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்தை வச்சுப்போம். என்ன நடந்தது நான் சொல்றேன்டா. சங்கர், பிரச்சனையை திசை திருப்பாம கொஞ்ச நேரம் பேசாம இருப்பா, உனக்கு கோடி புண்ணியமா போகும். முதல்ல என் பையன் பேசட்டும்பா. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியல. புரியாது, உனக்கு எதுவுமே புரியாது. அயோக்கியத்தனமான காரியத்தை செஞ்சுட்டு அப்பாவை மாதிரி முகத்தை வச்சு நடிக்காதன. இத்தனை நாள் நீ எங்க இருந்த, எப்படி இருந்தன்னு சட்டுப்புட்டு உன் புராணத்தை சொல்லி முடி. ஏன்னா பேச வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. இல்லடா மாதவா, உன்னை பார்த்து உங்கள்கிட்ட சில விஷயம் பேசணுன்றதுக்காக நான் சென்னை கிளம்பிட்டு இருந்தேன். வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. உன் ஒய்ஃபை பற்றி உங்கள்கிட்ட பேசணும், ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே நிற்கிற காரில் ஏறுன்னு. அங்கே ஒரு கால் டாக்ஸி நின்று இருந்துச்சு.
சரி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோன்ற ஆர்வத்தில் நானும் அந்த காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டேன். எனக்கு பயங்கர தாகமாக இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவன் ஒரு பாட்டிலில் தண்ணி கொடுத்தான். வாங்கி குடித்தேன். குடிச்சதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, நான் மயங்கி விழுந்துட்டேன்.